சிந்தாமணி தேத்துல தோத்துட்டனால செம்ம கோவத்துல இருக்காங்க. ச்சே! இந்த போயும் போயும் பூ கட்டுற மீனா கிட்ட தோத்துட்டேன் பாரு. இன்னைக்கு நான் தேர்தல தோத்துட்டு இவ்ளோ மனவேதனையில இருக்கேன். இந்த மீனாவுக்கு நான் வேதனைய குடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு யோசிச்ச சிந்தாமணி, மனோஜுக்கு கடன் கொடுத்த ஃபினான்ஸருக்கு ஃபோன் பண்ணி, "இப்ப அந்த விஜயா வீட்ட நம்ம எழுதி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப கரெக்ட்டா நீ அந்த வீட்டுக்கு போனா கரெக்ட்டா இருக்கும்னு" சொல்லிட்டு ஃபினான்ஸரே அனுப்பிச்சு விடுறாங்க. விஜயா வீட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர சந்தோஷமா இருக்காங்க விஜயா. பெரிய இடத்து பொண்ணு வந்துருச்சு. அமெரிக்கா பொண்ணு மனோஜுக்கு வந்துருச்சு. மனோஜுக்கு ஏத்த பொண்ணு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியா இருக்காங்க. மனோஜும் அந்த அமெரிக்கா பொண்ணுகிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. "கண்டிப்பா நான் லைஃப்ல பெரிய ஆளா எனக்கு வருவேன்னு தெரியும். நான் நெறைய பிசினஸ் மேன். நான் நெறைய படிச்சிருக்கேன்." அப்படி இப்படின்னு பில்டப் குடுத்துட்டு இருக்காரு. உடனே விஜயா அவங்க சம்மந்திகிட்ட சொல்றாங்க, "என் பையனுக்கு பெரிய இடத்து பொண்ணு தான் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவனுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு. நெறைய பிசினஸ் ஐடியா இருக்கு. நெறைய படிச்சிருக்கான். அவன மாரி இங்க டேலண்டான ஆளே கிடையாது. இப்போ உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா அவன் அமெரிக்காவே செட்டில் ஆயிடுவானா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க விஜயா. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க, "ஆமா, கண்டிப்பா மனோஜ் எங்க பிசினஸ் நாங்க பார்த்துக்க வேண்டியதா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா கடவுள கும்பிடுறாங்க. "ஐயோ! மனோஜுக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சிருக்கு. மனோஜ் லைஃப்ல டாப்ல போப்போறான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரி விஜயா புலம்புறாங்க அப்படியே. சந்தோஷமா இருக்க வீட்ல அப்பதான் அந்த ஃபினான்சர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. உடனே விஜய் அத பார்த்தோனயும், "ஐய்யய்யோ! என்ன இவரு இப்போ வராரு? சம்மந்திகிட்ட என்ன சொல்றது ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க. உடனே விஜயா அந்த ஃபினான்ஸ் ஓடி போயிட்டு, வாங்க வாங்க தம்பி. இவரு மனோஜோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு. இவரும் பெரிய பிசினஸ்மேன். நெறைய பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ்க்கு இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குது. இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாமா?" அப்படின்ற மாரி விஜயா ஃபினான்ஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே ஃபினான்ஸர் சொல்றாங்க, "இல்ல, இல்ல. இப்போ எனக்கு நான் வேற வேலையா தான் வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா மனோஜ கூப்பிடுறான். "மனோஜ் ஏதாவது வந்து சமாளிடா. சம்மந்தி எதுக்குள்ள அசிங்கமாயிட போகுது. பெரிய சம்மந்தம்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்றாரு, "உங்களோட கடன நான் சீக்கிரம் அடைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே ஃபினான்சியரு, "இல்ல, இல்ல. நீங்க உங்க வீட்ல ஏதோ நடக்குதுன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா எனக்கு டிஸ்டர்ப் பண்றது என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கும் வேலை இருக்கு. நான் வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல எல்லா எதிர்க்கலையும் சொல்றாரு. இவங்க எனக்கு நெறைய கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கடன எனக்கு கட்டலன்னா, இந்த வீட்டையே நான் எழுதி வைக்கிற மாரி ஆகுன்ற மாரி பயங்கரமா சொல்லிடுறாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "ரூ. 30,00,000க்கு இவ்வளோ பெரிய வீடு கேட்குறீங்க? இன்னும் அவ்வளோ கடனும் ஒண்ணும் ஆகலையே! மனோஜ் தானே கட்டிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்றாரு, "யார் சொன்னா உங்களுக்கு 30,00,000ன்னு? அதுக்கு மேல எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. ரூ. 60,00,000க்கு மேல போயிடுச்சு. இப்போ அந்த ரூ. 60,00,000 வட்டியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 70, 80 லட்சம் வந்துடுச்சு. இப்போ நீங்க அந்த காசுலாம் கட்டுறீங்களா? இல்ல வீட்ட எழுதி வைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி ஃபினான்ஷியர் ஓப்பனா சொல்லிடுறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "என்னடா மனோஜ் சொல்றாரு அவரு? நீ எங்க 30,00,000 தான் வாங்குன? எப்படி 70,00,000, 80,00,000 வரைக்கும் கடன் போயிடுச்சு?" அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்குறாங்க. உடனே விஜயும், மனோஜும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. "உங்க 2 பேர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன திருட்டுத்தனம் பண்ணீங்க 2 பேரும்? சொல்லுங்க." அப்படின்ற மாரி மிரட்டுறாரு அண்ணாமலை. உடனே விஜய் சொல்றாங்க, "ஏங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. சம்மந்தி இருக்காங்கல்லங்க. அவங்ககிட்ட சம்மந்தம் பண்ணிட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாங்க. ஃபினான்சியர் கிட்ட நான் பேசிக்கிறேங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் கிட்ட விஜயா பேசுறாங்க. ஆனா ஃபினான்சியர் அப்பவும் ஒத்துக்கல. "மேடம், இப்போ என்னோட வேலை எனக்கு முடியணும். உங்களோட வேலைய முடியறதுக்காக நான் வெயிட் பண்ண முடியாதுன்ற" மாரி அவரும் திட்டவட்டமா சொல்லிடுறாரு. உடனே இந்த இப்போ வீட்டுக்கு தங்கச்சியா ஒருத்தர் வந்திருக்காங்களா, அவங்களும் கேட்குறாங்க, "என்ன பெருமா இதெல்லாம்? இந்த நேரத்தில இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைப்பாங்க அவங்க நம்மள பத்தி?" அப்படின்றாங்க. உடனே விஜயும் புலம்புறாங்க, "எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இந்த சமயம் பார்த்து இவரு வந்து நிக்கிறாரு. நான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. சிந்தாமணி வேணுன்ட்டு ஃபோன எடுக்கவே மாட்றாங்க. ஐய்யய்யோ! சிந்தாமணி வேற ஃபோன் எடுக்க மாட்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு விஜயா புலம்புறாங்க. உடனே ஃபினான்சியர் சொல்லிறாரு, "இப்போ எனக்கு இந்த 70,00,000 பணத்த எடுத்து வைக்கிறீங்களா? இல்ல வீட்ட எழுதி வைக்கிறீங்களா? இதுதான் என்னோட முடிவு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. உடனே சம்மந்தமான வந்தவங்களும், "இல்ல, நாங்க தப்பான நேரத்துக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தியும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே முத்து கேட்குறாரு மனோஜ, "டேய் மனோஜ், என்னடா பண்ணியிருக்க? என்ன சொல்றா? உண்மைய சொல்றா. அப்பா கேட்டுட்டு தானே இருக்காரு. எப்படி இவ்வளோ கடன் ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "இல்ல, அந்த ரோகிணி கூட பார்ட்னர்ஷிப்ல ஒரு பில்டர்ஸ் கூட நான் மாட்டிக்கிட்டேன்ல. அதனால தானே ரோகிணி என்கிட்ட பேசுற மாரி இருந்தது. அதனால ரோகிணி நானும் பிரியணுன்றதுக்காக தான் நான் அவகிட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சுட்டேன். அதுக்காக தான் இந்த கடன் வாங்கினேன் மேலுக்குட்டு." அப்படின்ற மாரி சொல்றாரு மனோஜ். உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "அத யார்கிட்டயுமே சொல்லாம நீங்க 2 பேரும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்களே! இது கொஞ்சம் கூட உங்களுக்கு தப்பாவே தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ அடிக்க போறாரு அண்ணாமலை. உடனே ஃபினான்சியர் சொல்றாரு, "நீங்க எவ்வளோ வேணா சண்டை போட்டுக்கங்க. இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னா, இப்போ காசு கட்டுறீங்களா? இல்ல வீட்ட எழுதி வைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி ஒரே பாயிண்ட்டா போட்டுறாரு. "விஜயா, அவர் சொல்றத கேட்டியா? அவர் சொல்றத கேட்டியா? இந்த வீட்ட எழுதி வைக்கணும்னு சொல்றாரு. இந்த வீடு இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சமாவது யோசிச்சியா? யார்கிட்டயாவது இத பேசுனியா? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. எதையுமே இப்ப யார்கிட்டயும் பேசாம, மனோஜ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவ்வளத்தையும் பண்ணியிருக்கே! இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்ற மாரி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "நான் என்னங்க பண்றது? மனோஜோட லைஃப்க்கு தான் நான் பண்ணேன். நான் மட்டும் என்ன காசு வாங்கி நான் ஏதோ செலவா பண்ணிட்டேன். மனோஜ் பிசினஸ்ல டாப்பா வந்து கடன்லாம் அடைச்சிருவான்னு நெனச்சேன். என்னவோ தெரியல, அவனால அடைக்க முடியல. இப்ப தான் அமெரிக்கா சம்மந்தம் வந்திருக்குல்ல, அது மட்டும் சம்மந்தம் ஓகே ஆயிடுச்சுன்னா, எல்லா கடனையும் ஈஸியா அடைச்சிடலாங்க." அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலைக்கு வந்தது பாரு கோவம். பலாருன்னு விஜயா ஒண்ணு விடுறாரு.
இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு இன்னமும் நீ பேசிகிட்டு இருக்கல பேச்சு அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை ஃபினான்ஷியர்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு, உங்களுக்கான கடனை ஒரு வாரத்தில் திருப்பிக்கு தரதுக்கான வழியை பார்க்குறோம், இல்லை அப்படின்னா இந்த வீட்டை உங்களுக்கு எழுதி வைக்கிறதுக்கான வழியை பார்க்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, உங்களுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் தான் டைமு, அது என்ன முடிவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியர் மாட்டிட்டு போயிடுறாரு.